உற்பத்தி கம்பெனியில் உயிரிழந்து கிடந்த பெண் தொழிலாளி நகைக்காக கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணையில் இறங்கிய போலீஸ். விசாரணையில் காத்திருந்த ட்விஸ்ட். 3 நாட்களுக்கு பின் கொலையாளி சிக்கியது எப்படி? கொலையாளி சொன்ன அதிர்ச்சி வாக்குமூலம் என்ன? வேலைக்கு போன எப்சி மேரி நைட் ஆகியும் வீடு திரும்பலன்னு அவங்க கணவர் மனைவி வேலை பார்க்குற கம்பெனிக்கு போயிருக்காரு. அப்போ அட்டை பெட்டிகளுக்கு நடுவுல எப்சி மேரி சடலமா கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச சுரேஷ்குமார் பொன்னேரிக்கரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லியிருக்காரு. உடனே ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் சடலத்தை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க கணவர்கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்போ என் மனைவியோட கழுத்துல 6 சவரன் நகை இருந்துச்சு, அதை காணும்னு சொல்லி இருக்காரு. அப்புறம் கம்பெனியில வேலை பார்த்த எல்லா ஊழியர்கள் கிட்டையும் போலீஸ் விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுல செந்தில்நாதன் மட்டும் காணாம போயிருக்காரு. அவரோட செல்போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. இதனால நகைக்காக எப்சி மேரி கொலை செய்யப்பட்டிருக்கலாங்கிற கோணத்துல போலீஸ் விசாரணையில இறங்கினாங்க. அடுத்து செந்தில்நாதன் செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவரை தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா செந்தில்நாதனை பத்தி எந்த ஒரு துப்பும் கிடைக்காம இருந்திருக்கு. 3 நாள் கழிச்சு அவரோட செல்போன் சிக்னல் ராணிப்பேட்டையில் உள்ள பரமேஸ்வர மங்கலத்துல காட்டியிருக்கு. அதை வச்சு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் அங்க பதுங்கியிருந்த செந்தில்நாதனை பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்போ அவர் சொன்ன வாக்குமூலம் தான் போலீஸுக்கே ட்விஸ்டா இருந்திருக்கு. எப்சி மேரி நகைக்காக கொல்லப்படலன்னோ அவங்க எப்படி உயிரிழந்தாங்கன்னு காரணமும் தெரிய வந்துச்சு. காஞ்சிபுரம் ஆண்டி சிறுவள்ளூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் எப்சி மேரி தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. சுரேஷ்குமார் கூலி வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்திருக்காரு. கணவனோட சம்பாத்தியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட எப்சி மேரி காரை கிராமத்துல உள்ள அட்டை பெட்டி உற்பத்தி செய்யற கம்பெனியில போன வாரம் வியாழக்கிழமை வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அப்போ அங்கிருந்த எல்லா ஊழியர்களும் எப்சி மேரி கிட்ட சகஜமா பேசினாலும் செந்தில்நாதன் அப்படிங்கிற ஊழியர் மட்டும் எப்சி மேரிய ஒரு மார்க்கமா பார்த்துட்டு இருந்திருக்காரு. இந்த செந்தில்நாதனோட குடும்பம் ராணிப்பேட்டையில் உள்ள கணபதிபுரத்துல வசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவருக்கு கல்யாணமாகி 2 பிள்ளைங்க இருக்காங்களா. சம்பவத்தன்னைக்கு வேலை முடிச்சிட்டு எல்லா ஊழியர்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா எப்சி மேரி மட்டும் கம்பெனியில தனியா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட செந்தில்நாதன் தனியா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த எப்சி மேரி கிட்ட ஆபாசமா பேசியிருக்காரு. அதுக்கு எப்சி, நீ நினைக்கிற மாதிரியான பொண்ணு நான் கிடையாது, என்கிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத, அப்புறம் கம்பெனி மேனேஜர் கிட்ட உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா அதையும் மீறி செந்தில்நாதன் அவங்க கிட்ட அத்துமீற முயற்சி பண்ணியிருக்காரு. இதனால கோபமான எப்சி மேரி, தயவு செஞ்சு இங்கிருந்து போயிரு, இல்லன்னா கத்தி எல்லாரையும் கூப்பிட்டுருவேன்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. இங்க யாரும் இல்ல, நீ என்ன கத்துனாலும் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருக்கான் செந்தில்நாதன். இதுக்கு எப்சி மேரி உடன்படாம அவரை கீழே தள்ளி விட்டாங்க. இவளை உயிரோட விட்டா நடந்த சம்பவத்தை வெளியில சொல்லிருவான்னு நினைச்சு பயந்த செந்தில்நாதன் அங்க கிடந்த இரும்பு ராடை எடுத்து எப்சி மேரியோட தலையிலேயே ஓங்கி அடிச்சிருக்கான். வலி தாங்க முடியாம சுருண்டு விழுந்த எப்சி மேரி சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாங்க. அப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு போன செந்தில்நாதன் ராணிப்பேட்டைக்கு போய் பதுங்கிட்டான். விசாரணைக்கு அப்புறம் செந்தில்நாதனை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவனை ஜெயில்ல அடைச்சிட்டாங்க.